இந்த வீடியோல முத்திரஸ்நல்லூர் அக்ரஹாரம் ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் ஆலய சிவருத்ர கால பைரவருக்கு காட்டப்படுகிற மூன்றாவது ஆரத்தியோட சிறப்பை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த மூன்றாவது ஆரத்தி எலுமிச்சை பழ ஆரத்தி. ஒரு முழு எலுமிச்சை பழத்தை இரு சரி பாகங்களாக வெட்டி மஞ்சள் குங்குமம் நெய் விட்டு தீபம் ஏற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படுகிறது. எலுமிச்சையுடைய ஒரு மூடி கிரகலட்சுமியாகவும் மற்றொரு மூடி சந்தான லட்சுமியாகவும் பாவித்து ஆரத்தி காட்டப்படுகிறது. கிரகலட்சுமியின் பலன்களாக வீடு வாங்கும் யோகம் கிடைக்கிறது. சந்தான லட்சுமியின் பலனாக குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. மன அமைதியும் கிடைக்கிறது. இந்த எலுமிச்சபல தீப ஆரத்தியை பார்ப்பதால் கண் திருஷ்டியால் ஏற்படும் கோளாறுகளும் விலகுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்களும் நீங்குகிறது. படிப்புல முன்னேற்றம் வரும் நினைக்கிற மாணவர்கள் தினமும் பைரவரை 11 முறை வலம் வர வேண்டும். இப்படி எல்லா வகையான தோஷங்களையும் பைரவர் சன்னதியின் வாயில்படியில் வைத்து கழித்து அதுவே சிவருத்ர கால பைரவருக்கு மகா தீபமாகவும் காட்டப்படுகிறது. பூசணிக்காய் தீபத்தோடையும் தேங்காய் தீபத்தோடையும் சிறப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு முந்தின 2 வீடியோவை பாருங்க.